கண்டிப்பா யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க. கண்டிப்பா நீதி கிடைக்கும். யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க. நாங்கள் அங்கிருந்து வந்திருக்கோம்னா சமூகங்கிற ஒரு உணர்வுல தான் வந்திருக்கோம். அண்ணன் இறந்துருக்காங்க. இப்போ வட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாமக விடுதலை சிறுத்தைலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைனா அவங்க அந்த அமைப்பாக ஒன்று திறந்தாங்க. இங்கே தனித்தனி அமைப்பாக இருக்கிறனால மக்கள் எல்லாருமே ஒன்று சேர மாட்டேங்காங்க. இவர் ஒரு மாதிரி பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரி கோரிக்கை வைக்காங்க. ஒரே குடையின் கீழ் வந்தால் கண்டிப்பாக இதுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். எல்லோரும் அவங்க குடும்ப பிரச்சனைன்னு போகாமல் பொதுவான சமூகமாக பிரச்சனையை அதை பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தீபக் பாண்டியன் தென் மாவட்டத்தில் படுகொலை நடக்கும்போது நேரடியாக பல இக்கட்டான சூழலாக இருக்கட்டும், காவல்துறை அனுமதிக்காமல் இருந்தாலும் எந்த ரூபத்திலேயாவது அந்த இறந்த குடும்பத்திற்கு நேரடியாக சென்று அந்த குடும்பத்துக்கெல்லாம் ஆறுதல் சொல்லியிருப்பாப்புல தம்பி. அந்த காணொலி தான் நான் இப்போ போடுறேன். ஏன் இந்த காணொலி போடுறேன்னா, அவர் உயிரோடு இருக்கும்போது படுகொலை செய்யப்படும் போது அவர் தான் குடும்பமாக நினச்சி தான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அன்பு தம்பி தீபக் பாண்டியன் நின்னது. ஆனால் இன்றைக்கி அவர் குடும்பத்துக்கு இங்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு பெரும்பான்மையான மக்கள் அங்கே போகலேன்ற மன உளைச்சல் தான். அதனால தான் நம்ம ஒரு சில காணொலியோடு சொல்லியிருப்போம், இனிமேல் இளைஞர்கள் ஆயுதம் எடுக்காதீங்க, இந்த சமூகம் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி மன வருத்தத்தில் மன வேதனையில் பதிவு பண்ணியிருப்போம். இப்போ சொல்கிறது அதுதான். ஏன்னா இது ஒரு பாடமாக நம்ம இளைஞர்கள் எடுத்துக்கணும். அதாவது நெல்லிக்காயாக நம்ம கிடக்கிற வரைக்கும் ஒருபோதும் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. இது அடுத்த படுகொலை நடப்பதற்கு முன்னாடி நம்ம தனித்தனியாக இருக்கிறத விட்டுட்டு ஒரு குடும்பமாக சிறு சிறு குழுக்களாக இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் இதை முன்னெடுத்து அடுத்த இழப்பு நம் சமூகத்தில் நடக்காத அளவுக்கு இந்த கட்டமைப்பை கொண்டு வரல அப்படின்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. வர்றவங்க வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கண்டன குரல்களை எழுப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. இதற்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய களப்போராளிகளாவது, நாங்கள் கட்சி வச்சு நடத்துகிறோம், இயக்க வச்சு நடத்துகிறோன்னு சொல்லக்கூடிய களப்போராளிகள் நீங்களாவது ஒன்று சேர்ந்து இனிமேல் உங்களை நீங்கள் மட்டுமே தற்காத்து கொள்ள முடியும். இந்த சமூகமோ வேறு யாருமோ இங்கே இருக்க மாட்டாங்கிறத இருக்கக்கூடிய களப்போராளிகள் சிந்திங்க. இனியாவது நீங்கள் தனித்தனியாக இயக்கங்களாக நிற்கிறத விட்டுவிட்டு ஒன்று சேர்ந்து கைகோர்த்து நில்லுங்கன்றதை இதன் வாயிலாக கேட்டுக்கிட்டு, இந்த காணொலி பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு வழிகளாக இருந்தது. இந்த நிகழ்வு முடிஞ்சிட்டு தான் தீபக்கோட்டை பயணித்த அந்த நினைவுகள் அவ்வளோ ஒரு மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது. இனிமேல் இந்த சமூகத்தில் இது போன்ற அவலநிலை நடக்கக்கூடாது. மீண்டும் இந்த சமூகத்தை அடிமைப்படுத்த, ஒடுக்குமுறையை ஏற்படுத்த ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. இதற்கு இந்த சமூகம் என்ன செய்ய போகிறது என்று தெரியலை. அதனால் களப்போராளிகள் நீங்கள்லாம் சிந்திக்கணும், ஒற்றுமையாக இருக்கணுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. இருக்குமா? சரிங்க, தைரியமாக இருக்கு. நாலு பேர் வெளியூருக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி ஏன் அப்படி வாங்கினீங்க சப்பியா? வர்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு ஒரு நாள் 24 மணி நேரம் ஆகலாம். அதுக்கு முன்னே வாங்கிட்டு நீங்க தான் ஸ்டடியா இருக்கணும். நீங்க தான் ஸ்டடியா இருந்திருக்கணும். நீங்க முதல்ல ஸ்டடியா இருந்திருக்கீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். நம்ம ஒரு இறந்தவனை வைக்க முடியல. அப்ப நம்ம என்ன ஒரு நீதி நம்மளுக்கு? நீ யார் யாரு வருவாங்கன்னு எனக்கு தெரியலையே ஐயா, எனக்கு தெரியலையே. நீ யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம பிள்ளைக்கு நியாயம் கேட்க வருவாங்க, என் பிள்ளைக்கு நீதி கேட்க வருவாங்கன்னு தெரியலையே ஐயா. என் பிள்ளை நியாயச்சாவுக்கு எத்தனை பேர் நீதி கேட்க வருவாங்கன்னு தெரியலையே.
கண்டிப்பா சரிங்களா? தைரியமா இருங்க. நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம். சரிங்களா? என்னென்ன ஒரு தீர்வு கிடைக்காம நீங்க வாங்கி அடக்கம் பண்ணிட்டீங்க, அதுதான் எங்க பிரச்சனை. ஊருக்கு எங்களை யாருமே வரவிட மாட்டேங்காங்க. நீங்க தான் எங்களை வர வைக்கிறது, நீங்க தான் வர வைக்கணும். எங்க சமுதாயத்தோட தலைவர்கள் இருக்காங்க, அவங்க வரட்டும். ஒரு சமுதாயத்துல நம்ம சமுதாயத்துல வந்தாங்க. நீங்க இன்னி ஆளுகள்லாம் வருவாங்க தெரியாது. வர விடாம அங்க இங்கேயும் தடுக்காங்க. நீங்க உடனே வாங்கிட்டீங்கன்னா எப்படி? நாங்க எந்த வழியாவது அங்க விட்டு 10 நிமிடம் நடந்தாலும் வந்துருவோம். நீங்க அதுக்கு முன்ன கூட்டி வாங்கிட்டீங்களே, 24 மணி நேரத்துக்குள்ள வாங்கி. என் பிள்ளைகிட்ட போக இல்லையா, போங்க போங்கன்னு வெட்டிட்டாங்க. எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காம வாங்கி அடக்கம் பண்ணிட்டோம். ஐயோ ஐயோ, நீ ஆளுகள்லாம் இப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியலையா, எனக்கு தெரியலையே. என் பிள்ளைக்கு நியாயம் கேட்க வருவாங்கன்னு எனக்கு தெரியலையே. என் பிள்ளைக்கு நீதி கேட்க வருவாங்கன்னு தெரியலையே. என் நல்ல மகனுக்கு ஆளுக வருவாங்கன்னு தெரியலையே ஐயா, எனக்கு தெரியலையே. எனக்கு இருந்த கூட்டமே நிறைய கூட்டம் இருந்த போல தெரிஞ்சது ஐயா. அங்க இருந்த கூட்டமே நம்ம மகனுக்கு இத்தனை பேர் வந்துட்டாங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, என் பிள்ளைய விட்டுட்டானே, என் பிள்ளைய விட்டுட்டானே, என் நல்ல மகனை இறந்துட்டானே. யாருதான் பேசுனது? சமுதாயத்தில் முன்னெட்டுப்பட்டியில இருந்து வந்துட்டு பேசிட்டு நாளையோட போயிடுவாங்க. யாருமே அதுதான் கவர்மெண்ட்ல இருந்தே கொடுக்குறோமா. பிரச்சனை இவ்வளவு நாள் பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு யாராச்சும் கேட்பீங்களா? பெரிய ஆளுகளா, நம்ம பெரிய பெரிய ஆளுகள் அவங்க சொல்ல எங்க கேட்கணுமே. பெரிய ஆளுகளை நம்ம சமுதாயத்தில் அதிகாரிகள் இறந்த உயிருக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவோம். சரிங்களா? எல்லாருமே கண்டிப்பா யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க, யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க, யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க. கண்டிப்பா நீதி கிடைக்கும். யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க. நாங்க அங்கிருந்து வந்திருக்கோம்னா சமூகங்கிற ஒரு உணர்வுல தான் வந்திருக்கோம். நம்ம அண்ணன் இறந்திருக்காங்க. யாருனாலும் நீ ஒரு ஆளுக கண்டிப்பா நம்ப மாட்டேன். இனி நம்ம சமுதாயத்துக்காரங்க வராங்கன்னு தெரிஞ்சா நான் உட்காந்து இருந்திருப்பேன், நான் ரோட்லயே படுத்து இருந்திருப்பேன். எனக்கு தெரியல ஐயா, நீங்களாம் எனக்கு தெரியல. இந்த ஊர் நாட்டாம வந்திருக்காரு. வணக்கம் பிரதர். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இது போன்ற படுகொலை வந்து நடந்துட்டு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நம்ம விருதுநகர் மாவட்டம் இருக்கங்குடி கிராமத்தில் சகோதரர் காந்திராஜ் என்ற சகோதரர் வந்து ஆதிக்க சாதி கும்பலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசின் மெத்தன போக்கால் தான் இந்த கொலை நடந்திருக்கு. அந்த முக்குளத்தோர் சமூகம் வந்து தொடர்ந்து ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அப்பாவி இளைஞர்களை கொலை செஞ்சுட்டு வராங்க. பிரச்சனை ஒருத்தங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அவங்கள யார்ட்டுமே எதுவுமே போக மாட்டேங்காங்க. சம்மந்தமில்லாத அப்பாவி நபர்களை கொலை செஞ்சு மக்களை அச்சுறுத்தணும், அந்த நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி கொலை பண்ணுதாங்க. இதுக்கு திராவிட கட்சி ஏடிஎம்கே டிஎம்கேக்காரங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு முழு உடந்தையாக இருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம்னு பார்த்திங்கன்னா கஞ்சா போதை, மது போதையில் தான் கொலையே பண்ணியிருக்காங்க. இதை தூண்டுறதை வந்து இந்த இருக்கங்குடி கோயிலில் அரங்காவலராக இருக்க ராமூர்த்தி என்ற பணிக்கர் வந்து அவரோட தூண்டுதலின் பேரில் தான் இந்த கொலை நடந்திருக்கு. இருக்கங்குடி கோயிலில் உரிமை தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு கொடுக்கறது, இவங்களுக்கு உரிமை கொடுக்கணுமா அப்படிங்கிற காரணம் காட்டி இதை
இந்த மாதிரி கொலையை பண்ணி அவங்கள அச்சுறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. இல்லை இப்போ தென் மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தை திருநெல்வேலி பகுதியில் இப்போ ரீசெண்டாக ஒரு படுகொலை வந்து நடந்தது. அது இதே மரபு சமூகத்தினால தான். இப்போ சந்தியாவோட அதோட ஒரு பொதுவான விஷயம் இல்லைங்க. இப்போ இந்த ஊரில் இது வரைக்கும் நடக்காத படுகொலைன்றது இந்த பகுதியில் நடந்தது கிடையாது. இது அரசியல் பின்புலம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக அரசியல் பின்புலம் இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கிறவங்களோட தூண்டுதல் தான் இது நடக்கும். தனிநபர் யாருமே இதை பண்ண மாட்டாங்க. இவங்களாம் வளர்ந்து வரக்கூடாது, எந்த கட்சியிலுமே யாரும் இவங்க வளர்ந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவங்க இப்படி கொலையே பண்ணுதாங்க. திருநெல்வேலி இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்ம சமூகத்துக்கார சேர்மன் போஸ்ட்டில் நிற்கிறவங்கள இதே மாதிரி கூலிப்படையை வச்சு கொலை செய்யும் நோக்கத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நோக்கத்தோடு தான் இவங்களே பண்ணுதாங்க. இது போன்ற தென் மாவட்டங்களில் இப்போ படுகொலை நடக்காமல் இருக்கணும், எந்த மாதிரி விஷயங்களை வந்து தேவேந்திரோட வேளாளர்களோ இல்லை மற்றவங்களோ கையாளணும்னு சொல்லுவாங்க? மக்கள் வந்து இப்போ இதுக்கான அரசியலாக ஒன்றுபடணும். இப்போ வட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாமக விடுதலை சிறுத்தைலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைனா அவங்க அந்த அமைப்பாக ஒன்று திறந்தாங்க. இங்கே தனித்தனி அமைப்பாக இருக்கிறனால மக்கள் எல்லாருமே ஒன்று சேர மாட்டேங்காங்க. இவர் வந்து ஒரு மாதிரி பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரி கோரிக்கை வைக்காங்க. ஒரே குடையின் கீழ் வந்தால் கண்டிப்பாக இதுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். எல்லோரும் அவங்க குடும்ப பிரச்சனைன்னு போகாமல் பொதுவான சமூகமாக பிரச்சனையை அதை பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு பிரச்சனைனா கடந்து அதோட போயிடக்கூடாது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம சமூக தேவேந்திர தலைவர்கள் எல்லாரும் கலந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். முடிவு கட்டினா கண்டிப்பாக முடிவு கட்டப்படும். இல்லை, நம்ம சமூகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 32 அமைப்புகளுக்கு மேலே இருக்குது. இந்த தகவல் நேற்றே வந்து பரிமாற்றப்பட்டது. தலைவர் பார்வைக்கெல்லாம் கொண்டு சென்றுட்டோம், ஆனால் பெரும்பான்மை தலைவர்கள் வரல அப்படின்ற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. இந்த பிரச்சனை கிடையாது, பொதுவாக நடக்கக்கூடிய படுகொலைக்கு எல்லாத்தையுமே இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? தலைவர்களை வந்து இங்கே வரவிட்டோன்னா மக்கள் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வெடிக்கும். அதை வரவிடாமல் அரசு வந்து தடுக்கு. இந்த கிராமத்தோட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வெளியிலே கொண்டு போகக்கூடாது. இதை இந்த ஊரோட முடிக்கணும். வெளியில் கொண்டு போனால் இஷ்யூவாகும். அரசு இந்த பிரச்சனை இதோட முடிக்க தான் பார்க்கும். அதையும் கடந்து தான் நம்ம மக்களை இந்த பிரச்சனையை நம்ம இந்த சாத்தூர் இருக்கங்குடி மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் எங்கெல்லாம் வாழுதாங்களோ அங்கெல்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்தினா மட்டும்தான் அரசோட கவனத்துக்கு நம்ம செல்லுவோம். அதை நம்ம நடத்தாத வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளும் இதை கடந்து போய்கிட்டே தான் இருப்போம். அவங்களுக்கு வந்து அரசு வேலை, அது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது. அரசு வேலை கவர்மெண்ட் வாடிக்கை கொடுக்கக்கூடியது. அது 12 லட்சம் ரூபா அது வாடிக்கை கொடுக்க. அதுக்கடுத்து வீடு கட்டி தராங்க. அது வாடிக்கை கொடுக்க. அதுக்கடுத்து அவங்க வந்து இது கவர்மெண்ட் நிதி, அந்த முதலமைச்சர் நிதி வாங்கி தராங்க. அது மட்டும் தான் அது கொடுக்கக்கூடியதுன்னு அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கேட்டது பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு போலீஸ்காரங்களை கேட்டீங்களா? அந்த நிர்வாகம் உள்ள இருக்கான அவனை மாற்ற சொன்னீங்களா? அவனை கேஸில் சேர்க்க சொன்னீங்களா? நம்ம கோயில நிர்வாணம் எவ்வளோ பிரச்சனை இல்லை, அதை சொல்லியிருக்கு பிரதர். இல்லை சொல்லியிருக்கு, நான் உள்ள இருந்தேன், அதெல்லாம் சொல்லியிருக்கு. அதே சொல்லல கோயில் நிர்வாகம் தான் கோயில் நிர்வாகம் என்னென்ன எஃப்ஐஆர்ல சேர்க்க சொல்லியிருக்கோம். எப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாங்கள் ஃபோனை வந்து ட்ரேஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோன் ட்ரேஸ்ஃபர் பண்ணல வந்து இந்த நம்பர் அவர் நம்பருக்கு போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அவரை சேர்த்துடுறோம் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு முழுக்க இது வந்து முன்பகை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவர் தான் வந்து தூண்டுதல் பேர் நடந்திருக்கு அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. மெயினாக இங்கே உள்ள அந்த காவல் ஆய்வாளர் அம்மாவோ ஏதோ இருக்குதாம்மா. தூண்டுதல் நபர் ரேட்டு வழக்கில் சேர்க்க சொல்லியிருக்கலாம்ல. சேர்க்க சொல்லியாச்சு, சேர்க்கிறோம்ட்டாங்க. சொல்லியாச்சு, சேர்க்கிறோம்னு சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட இருக்க வரைக்கும் தானே நம்மளோட பேசுறத காது கொடுத்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் யாருமே கேட்க. அது ரைட்டு பிரதர். நீ விசாரணை பண்ணி அவங்கள கைது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பழைய விஷயத்த முதல் கொண்டு எல்லாத்தையுமே எடுத்திருக்கு. எல்லாத்தையுமே வந்து அந்த ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காரு. நான் 1 வீக்கில் வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய கேஸ் வர்றதுக்குள்ள இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கல. ஒரு ஆளை வந்து அடிச்சிருக்காங்க, போர்டு அடிச்ச இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? நடவடிக்கை எடுக்க போறதுக்கே ஒரு உயிர் பலி தேவைப்படுது அவங்களுக்கு. இப்பவும் இந்த பிரச்சனை இன்னும் முடியாது. இன்னும் அச்சத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்க போறீங்க. இன்னும் நீங்க பாதுகாப்பா நீங்க அந்த பக்கம் போக முடியுமா உங்களால? வெட்டுவாங்கிற ஒரு அச்சத்தோட தானே நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. மிச்சம் உள்ள பையங்க வாலிப பயப்படதானே செய்வான். எதுக்குமே முடி வெட்டதுக்கு போனாலும் பயப்படதான் செய்வான். வெட்டுவான், சும்மா இருப்பான், வெட்டிடுவான். யாரும் இது வந்து பயப்படுறது கிடையாது. இது வந்து ஒரு இதா இல்லாம நடந்தது. எது முதல்ல நடந்து இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே உஷாரா தான் இருந்திருப்போம். இது 3வது எந்த பிரச்சனையும் இது இங்க நடந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் இந்த ஏரியால அந்த பிரச்சனையே நடந்தது இல்ல. கிடையாது. இவன் தான் தொடங்கி வச்சிருக்கான். இவன் தான் முதல்ல தொடங்கி வச்சிருக்கான் அந்த பிரச்சனை.
என்ன சம்பவத்துக்காரங்க அதை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கணும். அவங்களுக்கெல்லாம் அதிகாரி சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணனாலும் அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே சொல்லலாம். இதுவரைக்கும் அவங்க சும்மா வாக்குவாதம் நடக்கும், பிரச்சனை அந்த தொண்டு கலவரத்தில் மட்டும் தான் நடந்திருக்கு. இதுவே உயிர் பொழியோ அடியடியோ எதுவுமே நடந்தது கிடையாது. இப்ப இருந்து ஆரம்பிக்காங்க. இப்பதான் அந்த கொலைங்கிறத இப்பதான் ஆரம்பிக்குது. நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அவங்க வர நம்ம போக பழக இப்படித்தான் இருந்திருக்கோம். அவங்கள நம்ம ஊருக்கு வருவாங்க, அவங்க கூட பேசியிருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த பகையும் கிடையாது. ஊர் பக்கம் இருந்தாலும் ஆளு கூட பகை கிடையாது. அப்படித்தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இப்ப கூட இது திடீர்னு நடந்த விஷயம் தான்.